பகவத் அபச்சாரத்துக்கு மன்னிப்பு உண்டு, பாகவத அபச்சாரத்துக்கு மன்னிப்பே கிடையாது. துர்வாச மகரிஷி அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு அபச்சாரப்படுறார். 7 தீபங்களாண்ட சக்கரவர்த்தி பரமபாகவதோத்தமா சாத்விக சுபாவங்களோட இருக்கிறவாளால எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? சக்கரத்தாழ்வார் பிரத்யக்ஷமா பெருமாள் கையிலேந்து வந்துட்டார் அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய ஆத்துக்கு. உள்ள இருக்கிற சக்கரத்தாழ்வாரால சுதர்சன மூர்த்தியால இருக்க முடியாம வெளியில வந்து துர்வாசரை விரட்டார். பரம பாகவதோத்தமனான அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு துர்வாச மகர்ஷி அபச்சாரப்படுறார். பாகவத அபச்சாரம். பகவத் அபச்சாரத்துக்கு மன்னிப்பு உண்டு, பாகவத அபச்சாரத்துக்கு மன்னிப்பே கிடையாது. இது நரசிம்மமூர்த்தியை பார்த்து பிரகலாத சுவாமி பிரார்த்தனை பண்றார். தத்பக்தே மைச்சாகவான், உங்களுக்கு அபச்சாரம் பண்ணினவாட கூட நீங்க மன்னிச்சிருவேள் பிரபோ, உங்களுடைய பக்தர்களுக்கு அபச்சாரம் பண்ணினவாட மன்னிக்க மாட்டேன். உம்முடைய பக்தனான எனக்கு மேக்சிமம் சிரமம் கொடுத்திருக்கிறவர் எங்க அப்பா. அதனால நீங்க எனக்காக எங்க அப்பாவை மன்னிச்சுக்கோங்க பிரகலாத சுவாமி நரசிம்மமூர்த்தி. அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, பகவத் அபச்சாரத்துக்கு மன்னிப்பு உண்டு, பாகவத அபச்சாரத்துக்கு மன்னிப்பே கிடையாது. துர்வாச மகரிஷி அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு அபச்சாரப்படுறார். சாது 7 தீபங்களாண்ட சக்கரவர்த்தி பரமபாகவதோத்தமா இருக்கார். பாகவதத்துல அம்பரீஷ சரித்திர ஆரம்பமே அம்பரீஷோ மகாபாகா, பரமபாகவதோத்தமன். இப்படி இவ்வளவு பரமபாகவதோத்தமனா சாத்விக சுபாவங்களோட இருக்கிறவாளால எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இழகின மனது இருக்கிறவன் அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கமே வரக்கூடாது. அப்படி அவனை போட்டோம்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் புண்ணியாவாச்சனம் ஆயிடும், ஓம் தத்சதா ஆயிடும். கொஞ்சம் ரஃபா இருக்கிறவன் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ராஜ்ய நிர்வாகத்துக்கு சாதுவா இருந்தா சரியா வருமா? பெருமாள் பார்த்தார், இப்படி இருக்கானே இந்த பக்தன், ராஜ்யமும் நடக்கணுமே, தன்னுடைய கையில விளங்கக்கூடிய திருக்கரங்களை விளங்கக்கூடிய சக்கரத்தாழ்வார அனுப்பிச்சுட்டார். நீ போய் பார்த்துக்கோ. இவன் கவலையை பெருமாள் படுறார். சக்கரத்தாழ்வார் பிரத்யக்ஷமா பெருமாள் கையிலேந்து வந்துட்டார் அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய ஆத்துக்கு. வந்து என்ன ஆச்சுன்னா பூஜையில இருக்காராம். அவருக்கு வேலையே இல்லை. ஏன் வேலை இல்லைன்னா யதா ராஜா ததா பிரஜாஹா, ராஜா எப்படி இருக்காளோ அப்படிதான பிரஜைகள் இருப்பார். இப்பேற்பட்ட அம்பரீஷ சக்கரவர்த்தியிட்டையே ஒருத்தர் அபச்சாரப்படணும்னா அதான் துர்வாசர். நாராயணியத்துல சொல்றார், பரார்த்திசீலகான்னார் பட்டத்திரி. பரத்தியாருக்கு துக்கத்தை கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட் அவர். பரார்த்திசீலகா. துர்வாசர் அபச்சாரப்பட்டு பிரயோகம் பண்றார், ஒரு ஆபிச்சாரம் பண்ணி விடுறார். நாம பண்ணினது தப்பா இருந்தா அதை நம்ம சாப்பிடட்டோம்னு ஒரு அடி கூட எடுத்து வச்சு ஓடாமல் அப்படியே நின்னானா அம்பரீஷன். ஒரு கால் நாம பண்ணினது அபச்சாரமா இருந்தா நமக்கு உள்ள தண்டனை கிடைக்கட்டும். உள்ள இருக்கிற சக்கரத்தாழ்வாரால சுதர்சன மூர்த்தியால இருக்க முடியாம வெளியில வந்து துர்வாசனை விரட்டுறது. 3 லோகம் வேர்ல்டு டூர் போறாரு. பாகவத அபச்சாரம் பண்ணினே யாரும் கிட்டக்க வராதேன்னுட்டான். கடைசியில வைகுண்டம் போயிட்டார். பெருமாள்கிட்டே போனார். திருப்பார்கடல் போய் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றார்.
அம்பரி இந்த துர்வாச மகர்ஷி என்னை ரட்சிக்கணும்னார். அப்ப பெருமாள் சொல்றாரு, நான் அசக்தன்னார். சர்வசக்தன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த பெருமாள் சொல்றார், நான் அசக்தன், எங்கிட்ட வந்தீரே. ஏன்னா நானே ஒரு சர்வெண்ட்ங்கிறான் பகவான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.